வணக்கம் நண்பர்களே, Xiaomiலிருந்து Y3ங்கிற ஃபோனை லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. அதோட அன்பாக்சிங் மற்றும் கிவ்அவே தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கிவ்அவே பற்றி கடைசியில் சொல்கிறேன். இப்போ அன்பாக்சிங் பண்ணலாம். இது ஒரு ரிட்டைல் யூனிட், அதாவது காசு கொடுத்து தான் வாங்கியிருக்கிறேன். வாங்கி அன்பாக்சிங் பண்ணுறேன். இப்போ நீங்கள் பாக்ஸை பார்க்குறீங்க. இந்த பாக்ஸில் Y3ங்கிற மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. Redmi Y3 பாக்ஸ் பார்க்கவே ஒரு ரொம்ப லுக்காக இருக்குது. பேக் சைடில் சில ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாம் இங்கே கொடுத்துருக்குறாங்க. இது வந்து 3GB ஃபோன், 32GB இன்டர்னல் மெமரி. இப்போ நம்ம சீலை பிடிச்சிடலாம். இதோட விலைன்னு பார்த்தீங்கன்னா 10,000 ரூபாய். 10,000 ரூபாய்க்கு இது ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிறத கொஞ்சம் நேரத்தில் பார்த்துருவோம். இந்த பாக்ஸ்குள்ளே என்ன இருக்குங்கிறத பார்க்கலாம். யூஸ்வலாக பின் அண்டு பேக் கவர் கொடுத்துருப்பாங்க. எஸ், அதே தான் பின், அதாவது சிம் எஜெக்டர் பின் இருக்குது. உள்ளே பிரித்து பார்த்தோம் அப்படின்னா யூசர் மேனுவல் இருக்குது. அதுக்கு கீழே ஒரு பேக் கவர் கொடுத்துருக்குறாங்க, யூசர் மேனுவல். இந்த கவருக்குள்ளே பேக் கவர் உள்ளே இருக்குது. அதையும் பிரித்து பார்த்துடலாம். பேக் கவர் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு குவாலிட்டி கிடையாது, பட் உங்களுக்கு ஸ்க்ராட்ச் ஆகாமல் இருக்கிறதுக்கு இது ரொம்ப உதவியாக இருக்கும். அதனால் இனிஷியலாக யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பேக் கவர், நல்ல ஒரு பேக் கவர் வாங்கிக்கோங்க. அடுத்ததாக இம்பார்ட்டண்ட்டான உள்ள பொருள் ஃபோன் இருக்குது. இப்போ பின்னால் ஸ்டிக்கர்ஸ் ஒட்டியிருக்கிறாங்க, ஃப்ரண்ட்லேயும் ஸ்டிக்கர்ஸ் ஒட்டியிருக்கிறாங்க. ஸ்டிக்கர்ஸை பிரிச்சிடலாம். ஃப்ரண்டில் ஸ்டிக்கர்ஸ் Redmi Y3ங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. கூடவே இம்பார்ட்டன்ட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ ஸ்டிக்கர் எடுத்துடலாம். ஸ்டிக்கர் எடுத்தாச்சு. அடுத்ததாக பேக்கில் உள்ள ஸ்டிக்கரையும் பிரிச்சிடலாம். வாவ், ஃபோனை பார்க்கவே ஒரு நல்ல லுக் கிடைக்குது. பேக்கில் பார்த்தீங்கன்னா நல்ல ஃபினிஷ் கொடுத்துருக்குறாங்க. ப்ளூ கலர் ரொம்பவே அருமையாக இருக்குது. ஆனால் பிளாஸ்டிக் பாடி, மெட்டல் பாடியாக இருந்தால் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஃபோன் ஆன் பண்ணிடலாம். உங்கள் ஃபோனில் பேக் சைடில் ஸ்க்ராட்ச் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த கவரை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த பேக் கவர், அது அந்த டிரான்ஸ்பரண்ட் பேக் கவரை கொஞ்சம் நாளைக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக உள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாம். வேறு என்ன இருக்க போகுது? சார்ஜரும் அதோடைய USB கேபிளும் இருக்க போகுது. ஹெட்ஃபோன் எப்போவுமே ரெட்மியில் கொடுக்க மாட்டாங்க. சார்ஜர் கொடுத்துருக்குறாங்க. கூடவே USB கேபிள் கொடுத்துருக்குறாங்க. டைப் சி கிடையாது, நார்மல் தான்.
ஓகே, ஃபோனுக்கு வருவோம். ஃபோனில் உங்களுக்கு ஆண்ட்ராய்டு ஓஎஸ் MIUI 10 கொடுத்துருக்குறாங்க. MIUI 10 வித் ஆண்ட்ராய்டு. இப்போ செட்டப் பண்ணலாம். லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து கனெக்ட் டு நெட்வொர்க்கு அப்படிங்கிறத கேட்குது. நெட்வொர்க் ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இன்சர்ட் சிம் கார்டு அப்படிங்கிறத சொல்லுது. இன்சர்ட் பண்ணலை இப்போதைக்கு நான். இல்லை, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸையும் அக்செப்ட் பண்ணுங்கள். அடுத்து பாஸ்வேர்டு, அதாவது ஃபிங்கர் பிரிண்ட், ஃபேஸ் அன்லாக் இதெல்லாம் செட் பண்ண சொல்லுது. எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. கடைசியாக நீங்கள் அதை செட் பண்ணிக்கலாம். MIUI வந்து டாப்பில் கொடுத்துருக்காங்க, அது செட்டப் பண்ணிட்டோம். இப்போ லோடிங் ஆப்ஸ் அப்படிங்கிறத காட்டுது. அதாவது என்னென்ன ஆப்ஸ் எல்லாம் இதில் ப்ரீ இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறாங்களோ அது எல்லாமே இப்போ வந்து உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கும். கொஞ்சம் நேரம் ஆகும், ஆனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். பேக் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா கேமராஸ், அதாவது ப்ரைமரி கேமராஸ் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்குறாங்க. ஃப்ரண்டில் பார்த்தீங்கன்னா டாட் நாட்ச் கொடுத்துருக்குறாங்க. கீழே பார்த்தீங்கன்னா USB கேபிளுக்குரிய அந்த சார்ஜிங் போர்ட், ஸ்பீக்கர் அண்டு மைக்ரோஃபோன் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஃபோனில் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா வால்யூம் ராக்கர்ஸ் கீ கொடுத்துருக்குறாங்க, பவர் கீ கொடுத்துருக்குறாங்க. இது பவர் கீ, இது வால்யூம் ராக்கர்ஸ் கீ, அதாவது வால்யூம் டவுன் அண்ட் அப் பட்டன்ஸ். லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா சிம் இன்ஜெக்ட் பண்ணுறதுக்குரிய, அதாவது சிம் இன்சர்ட் பண்ணுறதுக்குரிய ஹோல் கொடுத்துருக்குறாங்க. அதில் நீங்கள் பின் உள்ளே செலுத்துனீங்கன்னா சிம் ட்ரே வெளியில் வரும். மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஆடியோ ஜாக் கொடுத்துருக்குறாங்க. இப்போ சிம் ட்ரே என்ன டைப் அப்படிங்கிறத பார்க்கலாம். டெடிகேட்டட் டைப்பா அல்லது ஹைப்ரிட் அப்படிங்கிறத பார்க்கலாம். பெரும்பாலும் ஹைப்ரிட் தான் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ பார்க்கலாம் அது எப்படி இருக்குது அப்படின்னு. வாவ், டெடிகேட்டட் டைப் ஆஃப் சிம் ட்ரே கொடுத்துருக்குறாங்க. அதாவது 2 நேனோ சிம்மும் ஒரு மைக்ரோஎஸ்டி கார்டும் நீங்கள் போட்டுக்கலாம். இன்னும் செட்டப் கம்ப்ளீட் ஆகலை, அதாவது லோடிங் ஆப்ஸ்னே காட்டிக்கிட்டு இருக்கு. எவ்வளோ ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறாங்க ஆல்ரெடி. 32 GB தான் இன்டர்னல் மெமரி. அதுலேயே அவங்க நிறைய ஆப்ஸ் உள்ளே கொண்டு வந்துருவாங்க போல். பேக் சைடில் உங்களுக்கு ப்ரைமரி கேமரா, செகண்டரி கேமரா எல்லாம் இருக்குது. ஃப்ளாஷ் லைட் இருக்குது, ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருக்குது. ஃப்ரண்ட்டில் டாட் நாட்சில் உங்களுக்கு ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா இருக்குது. ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா தான் இங்கே வந்து உங்களுக்கு ஒரு ஹைலைட். 32 MB கொடுத்துருக்குறாங்க. செல்ஃபி லவ்வர்ஸுக்கு வந்து இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்த்துடலாம், ஒரு செல்ஃபி எடுத்து பார்த்துடலாம் எப்படி இருக்குது அப்படின்னு. வாவ், ரியலி வெரி நைஸ். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் லோ லைட்டில் எடுத்துகிட்ருக்கேன். நைட் நேரத்தில் தான் இந்த வீடியோ ஷூட் பண்ணியிருக்கிறேன். லோ லைட்டு, டியூப் லைட் வெளிச்சத்தில் தான் எடுத்துருக்கிறேன். ரொம்பவே நல்லா இருக்குது. நிச்சயமாக பகலில் இன்னும் சூப்பராக இருக்கும். பாருங்க, குவாலிட்டி வந்து பக்காவாக இருக்குது. ஸோ 32 MBங்கிறது கொஞ்சம் ஒத்தாக தான் இருக்குது. பேக் கேமரா வந்து உங்களுக்கு 12 MB தான் கொடுத்துருக்குறாங்க. 12 MB ப்ளஸ் சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு 2 MB இருக்கும், அதாவது செகண்டரி கேமரா. ஓகே நண்பர்களே, எபோட் ஃபோனில் நிறைய விஷயங்கள் இருக்குது, தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததாக கிவ்அவே பற்றி சொல்ல போகிறேன். இது ஒரு ரிட்டைல் யூனிட் தான், காசு கொடுத்தா வாங்கியிருக்கிறேன். இதை கிவ்அவே கொடுக்கணும்னா ஒரு கண்டிஷன் நிறைய வியூ கிடைக்கணும், அப்போ தான் கிவ்அவே கொடுக்க முடியும். அதனால் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், ஒரு கமெண்டாக பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக ஷேர் பண்ணுங்கள்,
நிறைய பேருக்கு ஷேர் பண்ணால் மட்டும்தான் இதை ஒரு கிவ்அவேவாக கொடுக்க முடியும். நன்றி, வணக்கம்.